கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்ய தவறும் போது, எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும், விசுவாசத்தால் அநேக காரியங்களை பெற்றிருந்தாலும் கூட, அவ்விசுவாசிகளை விட நாம் கெட்டவர்களும் மோசமானவர்களும் ஆவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த காரியம் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நான் நிச்சயம் நம்புகிறேன், அந்த வார்த்தையை இதுவரை நாம் அவ்வளவு பெரியதாய் எடுத்திருந்திருக்க மாட்டோம். அவ்விசுவாசிகளை விட மோசமான நிலைமை என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் அதில் தவறு இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசுவாசியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது, நாம் நம்மை சார்ந்தவர்களை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறோமா என்பதுதான் இதனுடைய காரியம். இதை ஆங்கில மொழியாக்கம் ஒன்றில் இப்படியாய் சொல்லுகிறது. அதாவது, எந்த ஒரு மனிதன் தன்னை சார்ந்திருக்கிற நபர்களை கவனிக்க தவறுகிறானோ, அதிலும் முக்கியமாக தன் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தவறுகிறானோ, அவன் எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவ்விசுவாசியிலும் மோசமானவன் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. ஒருவேளை உலகத்தாருக்கு அவன் விசுவாசியாய் குற்றம் அளிக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் அவ்விசுவாசியிலும் மோசமானவன் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை எவ்வளவாய் கவனிக்கிறீர்கள் என்பது முக்கியம். உதாரணத்திற்கு, நீங்கள் கணவனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள்? நீங்கள் மனைவியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணவனுக்கு தேவையானவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருவருக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம். ஆனால் எப்படியாய் நீங்கள் அவர்களை கவனிக்கிறீர்கள் என்பதிலே காரியம் அடங்கி இருக்கிறது. அதிலும் நீங்கள் பிள்ளைகளை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவ்விசுவாசியிலும் கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேகர் பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை. பிள்ளைகளை ஏதோ ஒரு போக்கில் விட்டு விடுகிறார்கள். அப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ மாத்திரம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் என்று தமிழில் சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில மொழியாக்கத்தில் ஒரு மனிதனை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அவர்களுக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும் என்பதாக ஆங்கில மொழியாக்கம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு வேலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு கீழாக சிலர் இருக்கலாம், உங்களை சார்ந்து ஒரு சிலர் இருக்கலாம். அது வேலையில் உதவியா இருக்கலாம், பண உதவியா இருக்கலாம், அல்லது மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய தவறும் போது, அதாவது அவர்கள் உங்களைத்தான் சார்ந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் உங்களுடைய பெயர் விசுவாசி அல்ல, அவ்விசுவாசியிலும் கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சரியாய் செய்யுங்கள். உங்களை சார்ந்திருக்கிற, உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டுவதை செய்யுங்கள். ஒருவேளை ஒரு சிலர் அவர்கள் உதவுகிறார்கள் என்று தெரிந்த அநேக காரியங்களை எதிர்பார்க்கலாம், ஆடம்பரத்தை எதிர்பார்க்கலாம். அப்படி அல்ல, அத்தியாவசியம் இருக்கும் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இது என்னுடைய பொறுப்பு அல்ல என்று சொல்லி நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கும் நீங்கள் முடிவு செய்யுங்கள், நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்களா அல்லது அவ்விசுவாசியிலும் கெட்டவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்